அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிகளில் 3வது ராசியாக இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 15 நாட்களில் ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிச்சயமாக சனி பகவானெல்லாம் நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும் முக்கியமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் என்ன விஷயங்கள் எல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த சிவபெருமான் கூடிய விரைவில் உங்களுக்கு நிகழ்த்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிடர் நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக இவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய பிரபலங்களுக்கு ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடரும் கூட. ஸோ நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. மிதுன ராசியில் மிருக சீரிசம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரகநிலையை பொறுத்த வரையில் ராசியில் சூரியன், சுக்கிரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன், சுகஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் ராகு, லாபஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய், அயனசைன போகஸ்தானத்தில் குரு என கிரகநிலைகள் உங்களுடைய ராசியில் அமைய பெற்றிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது 7/7/2024 அன்று சுக்கிர பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் 11/7/2024 அன்று செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயனசைன போகஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் 16/7/2024 அன்று சூரிய பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறப்போகிறாருங்க. மேலும் உங்களுக்கு இந்த 15 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யானையை பூனையாக்குவதும் பூனையை யானையாக்குவது என்பது போல எந்த விஷயத்தையும் சின்ன விஷயத்தை பெரியதாகவும் பெரிய விஷயத்தை சின்னதாகவும் மாற்றி அமைக்கக்கூடிய கலையை அறிந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த 15 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையான உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. பணவரத்து அதிக அளவில் காணப்படும். அது மட்டும் இல்லாமல் வீண் அலைச்சல் உண்டாகும். உழைப்பு அதிகரிக்கும். பயணங்களால் வீண் செலவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு வரப்போகுது. குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்பத்தில் அமைதி குறையலாம். நிதானமாக பேசி பழகுவது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். மேலும் உங்களுடைய பிள்ளைகள் மீது கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. மேலும் பெண்களுக்கு எதிர்பார்த்தபடி உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். கொடுக்கல் வாங்குதலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலும் சேமிப்புகள் செய்யும் முன் தகுந்த ஆலோசனை பெறுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் திடீர் தடைகள் ஏற்பட்டு அதற்கு பின் சரியாகும். மேலும் உங்களுடைய வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதே போல் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு நல்ல முடிவுக்கு வரும். மேலும் உங்களுடைய வியாபாரத்தை விருத்தி செய்து கொள்வீர்கள். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நிறைய விதமான நற்பலன்களை அள்ளி கொடுக்குங்க. மேலும் மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு பொறுப்புகளை அதிகரிக்கலாம். பணி நிமித்தமாக வெளியூர் சென்று தங்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு இந்த 15 நாள் தரப்போகுது. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இந்த 15 நாட்களில் நிச்சயமாக இருக்கும். புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலன்கள் கொடுக்கும். வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு கண்டிப்பாக வரப்போகுது. மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு கோபமாக பேசுவதை முற்றிலுமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்வது நல்லதுங்க.
மேல்மட்டத்தில் உள்ளவர்களோடு வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அது மட்டும் இல்லாமல் பெற்றோர் சொல்படி கேட்பது உங்களுக்கு நிறைய விதமான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குங்க. மறக்காமல் இந்த விஷயத்தில் இந்த 15 நாளில் நீங்கள் மேற்கொள்ளுங்க, நல்ல பலனே கிடைக்கும். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமையப் போகிறது, என்னென்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, மேலும் கிரகங்களுடைய அமைப்பு உங்கள் ராசியில் எங்கெங்கே இந்த 15 நாட்களில் பயணம் செய்யுது, அந்த பயணத்தால் எப்படி பலன்கள், என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்களெல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த சிவபெருமான் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருக சீரிஷம் 3 மற்றும் 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாட்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த 15 நாள் பணவரத்தை அதிக அளவில் ஏற்படுத்தி கொடுக்கும் நாட்களாக அமைஞ்சிருக்கு. மேலும் விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. மன துணிவு உண்டாகும். எந்த ஒரு காரியத்தையும் துணிவோடு செய்து அதிக நன்மை அடைவீங்க. மேலும் போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை நீங்கள் முற்றிலும் தவிர்த்து கொள்வது நல்லது. இல்லை அப்படின்னா பண இழப்புகள் அதிக அளவில் ஏற்பட ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்குங்க. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க மிகவும் எச்சரிக்கையோடு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாடிக்கையாளர்களிடம் நீங்கள் கவனமாக பேசி வியாபார விருத்திக்கு உதவிகரமாக நிச்சயமாக இருக்கும். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க கோபப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது நிறைய விதமான நற்பலன்களை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்த்து கொள்வது நன்மையை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். மேலும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவியில் இடையே நெருக்கம் அதிகரிக்கும். ஆனாலும் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் உங்களுடைய உறவினர்களோடு பேசும்போது நிதானத்தை நீங்கள் கடைபிடிப்பது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இப்படி நீங்கள் நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விதமான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அந்த பலன்கள் கூட நன்மை தரக்கூடிய பலன்களாக தான் உங்களுக்கு அமையுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகள் நலனில் நீங்கள் இந்த சமயத்தில் அதிக அளவில் அக்கறை செலுத்துவீர்கள். மேலும் நீங்கள் இந்த 15 நாட்களில் என்ன விஷயங்கள் எல்லாம் பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமைகளில் பெருமாளை தரிசித்து அர்ச்சனை செய்து வர எல்லா விஷயங்களும் நன்மையாகவே உங்களுக்கு நடக்கும். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டமான கிழமைகள் புதன், வெள்ளி. சாந்திராஷ்டம தினங்கள் 21, 22, 23 மற்றும் அதிர்ஷ்டமான தினங்கள் 14, 15, 16 அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகுது, அவங்க என்ன விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் அவங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயணங்கள் செய்யுது, அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலன்கள், என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் அவங்க பெற போகிறாங்க என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமையப்பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ஆழ் மனதில் என்ன விஷயங்களெல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த சிவபெருமான் கூடிய விரைவில் உங்களுக்கு நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள்.
அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.